கருப்பு. இந்த மூவி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜி அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். த ஒன் சூர்யா இந்த படத்தில் நடிக்கலை, கருப்பாக அவதாரமே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். பயம் விட்டு போச்சு. ஒரு படத்தில் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு சமமாக வில்லனோட கதாபாத்திரமும் இருக்கணும். அந்த வகையில் வில்லன்ற இந்த கதாபாத்திரத்தை மிகவும் அருமையாக வெளிக்கொண்டு வந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. என் கோட் கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இந்த படத்தோட கதைக்களம் அதிகாரம் மற்றும் பதவியில் இருக்கிறவங்களால சாமானிய மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த வலியை பார்வையாளர்களும் உணரும் விதமாக செஞ்சுருக்காங்க. ஒரு படத்தோட கதை எப்படி இருந்தாலும் அந்த படத்துக்குன்னு அமையிற இசையும் எஃபெக்ட்ஸும் சிறப்பாக அமைஞ்சா அதை விட பலம் வேறு எதுவுமே இல்லை. அப்படி இந்த கருப்பு திரைப்படத்துக்கும் இசை மற்றும் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் மிகப்பெரிய பலமாக இருக்கு. ஒரு படத்தோட கதையை சிறப்பாக உருவாக்குறது மட்டுமே இயக்குனரோட பங்கு கிடையாது. கதையோட கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரியான நடிகர்களை தேர்வு செஞ்சு கதாபாத்திரத்துக்கான நடிப்பு திறனை நடிகர்கள்கிட்ட இருந்து வெளிக்கொண்டு வரணும். இதுதான் இயக்குனரோட சிறப்பான பங்கு. இந்த படத்தோட கதாநாயகனா நடிக்க ஒத்துக்கிட்ட சூர்யா அவர்களுக்கும் சூர்யா அவர்களை கதாநாயகனா தேர்வு செஞ்ச இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கருப்பு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் வெளியான நாள்ல இருந்தே படம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குன்ற கற்பனையான டீகோடிங் நிறைய வந்துட்டே தான் இருந்தது. ஆனால் இந்த கருப்பு திரைப்படம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டு தான் இருக்கும். கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. சமீப காலமா பார்வையாளர்களை திரையரங்கு நோக்கி ஈர்க்கும் விதமான திரைப்படங்கள் எதுவும் சரியா அமையல. இந்த கால சூழல்ல வெளியாகி இருக்க இந்த கருப்பு திரைப்படம் ஒட்டுமொத்த சினிமா விரும்பிகளுக்கும் ஒரு சிறப்பான படையல்னே சொல்லலாம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இந்த படத்தோட சிறப்பான ஒரு சம்பவம் அப்படின்னா சூர்யா அவர்களுடைய நடிப்பு திறன். படத்துல சம்பவம் பண்ணல, சம்பவத்துல தான் படத்தை பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த கருப்பு. படம் முழுக்க கூஸ்பம் மொமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. இந்த படத்தை விஷுவலாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் கருப்பனோட ஆசீர்வாதத்தை தவற விட்டுருவீங்க.